ஹலோ கைஸ், கௌதம் ஹியர். ஸோ ஆக்சுவலி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ HCL டெக்கில் வந்து ஃப்ரெஷர்ஸ்க்கு ஓப்பனிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த இயர் ஆஃப் எந்த இயர் ஆஃப் பேட்ச் பாசிட்டிவ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒன்லி 2023 அண்ட் 2024 அண்ட் 2025 இப்போ கரண்ட்டாக படிச்சுட்டு இருக்க 2025 கரண்ட்டாக படிச்சுட்டு இருக்க ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் கூட இது வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ 2025, 2024, 2023 இந்த 3 இயர்ஸ் பீப்புள் கிராஜுவேட்ஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதில் வந்துட்டு எந்த இயர் வந்து கிராஜுவேட் பீப்புள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். எந்த டிகிரி முடிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பிஇ பிடெக் தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்பிஏ, மெயினாக வந்து எம்பிஏக்கு மட்டும் தான் அவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. இருந்தாலும் பிஇ பிடெக் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் இந்த ஜாப் ரோல் பார்த்தீங்கன்னா என்ன ரோல் அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் வந்து 1-to-1 மென்டர்ஷிப் கொடுத்துட்ருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் இருந்தாலுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி உங்களோட 1-to-1 சால்ஸ் இன்றைக்கே புக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இருக்க டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் வந்து கண்டிப்பாக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஜாப் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கீழே ரெஸ்யூம்ஸுமே கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி உங்கள் ரெஸ்யூம்ஸை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஃப்ரெஷ்ஷாக ஜாப் தேடி இருக்க பீப்புள்ஸ்க்கு இந்த வீடியோ சரி இந்த சேனலும் சரி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லுவேன். தென் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா HCL இஸ் ஹைரிங் அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஒரு போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலி இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆர் யூ ரெடி ஃபார் த சூப்பர் சார்ஜ் யுவர் கெரியர் அட் த வேர்ல்டு ஃபாஸ்டஸ்ட் க்ரோவிங் டெக் கம்பெனிஸ் அட் HCL டெக் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி HCL வந்து ஸோ மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள்ஸ் வந்து ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ரீசெண்ட் டேஸில் இப்போ தான் வந்து HCLக்கு நிறைய ஓப்பனிங்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க. இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஜாப் டைட்டில் சீனியர் மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் அப்படிங்கிற ஒரு ரோலுக்கு வந்து ஃப்ரெஷர்ஸ்க்கு ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. எஜுகேஷன் பேக்ரவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எம்பிஏல என்ன செக்டர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் அண்ட் பேங்கிங் கண்டிப்பாக படிச்சிருக்கணும். தென் வித் பிஇ பிடெக் யூஜி அண்டர் கிராஜுவேட் பீப்புள்ஸ் வந்து 60% மேலே இருக்கணும் இன் 10th and 12th அண்ட் யூஜி அண்ட் பிஜி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து 10th 12th அண்டர் கிராஜுவேட்டாக இருக்கட்டும், போஸ்ட் கிராஜுவேட்டாக இருக்கட்டும், அதில் வந்து கண்டிப்பாக 60% மேலே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எம்பிஏ அப்ளை பண்ணலாம். எம்பிஏல ஃபினான்ஸ் அண்ட் பேங்கிங் பீப்புள்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம். தென் பிஇ பிடெக்கில் யாருனாலும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் கிராஜுவேஷன் பேட்ச் பார்த்தீங்கன்னா 2023 2025 அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நமக்கு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஸோ ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் ஓகே, இல்லை ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் கன்சிடர் பண்ணிப்பாங்க இவங்க வந்துட்டு. தென் சிடிசி பார்த்தீங்கன்னா 10 LPலேருந்து 13 LP அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க, பேஸ்ட் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. தென் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பேன் இண்டியா ஃபுல்லாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஆக்சுவலி இதில் வந்து டிசைர்டு குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸலன்ட் கம்யூனிகேஷன் நெட்வொர்க்கிங் ஸ்கில் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் குட் டாக்குமெண்டேஷன் ப்ரெசன்டேஷன் ஸ்கில், குட் ப்ராஜெக்ட் ஆஃப் குட் நாலேஜ் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் இன் எம்பிஏ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ராஜெக்ட் ஒர்க் இன் ஃபினான்ஸ் பேங்கிங் கேபிட்டல் மார்க்கெட்ஸ் ஆர் ரிஸ்க் ஆர் த பேமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக குட் அனாலிட்டிக்கல் ஸ்கில்ஸ், குட் நாலேஜ் ஆஃப் MS எக்ஸல், ப்ரிஃபர்டு டு பேசிக் நாலேஜ் ஆஃப் டேட்டா கான்செப்ட் அண்ட் SQL queries அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, உங்களுக்கு நல்ல கம்யூனிகேஷன் அண்ட் நெட்வொர்க்கிங் ஸ்கில் இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்டேஷன் அண்ட் ப்ரெசன்டேஷன் ஸ்கில்லுமே இருக்கணும். தென் அதுக்கப்புறம் உங்கள் எம்பிஏல அந்த சப்ஜெக்ட்ஸில் இருக்க ஸோ அதுலேயுமே ஒரு நல்ல நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடியாக இருக்கட்டும், இல்லை உங்கள் காலேஜ் ப்ராஜெக்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து உங்கள் போர்ட்ஃபோலியோ ப்ராஜெக்ட்ஸாக இருக்கட்டும், அதில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பேங்கிங் ரிலவெண்ட்டான ஏதாவது ப்ராஜெக்ட் நீங்கள் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் கேபிட்டல் மார்க்கெட்ஸ் ஆர் ரிஸ்க் மார்க்கெட்ஸ் தென் த பேமெண்ட் இது ரிலவெண்ட்டாக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு நல்ல அனாலிட்டிக்கல் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் குட் நாலேஜ் ஆஃப் MS எக்ஸல், கண்டிப்பாக உங்களுக்கு MS எக்ஸலும் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் ப்ரிஃபர்டு டு பேசிக் நாலேஜ் ஆஃப் டேட்டா கான்செப்ட் அண்ட் SQL queries, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து டேட்டாவை பற்றி ஒரு நல்ல கான்செப்ட்ஸ் தெரிஞ்சிருக்கணும். தென் அதுக்கப்புறம் SQL queriesஸும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரக்சர் query லாங்குவேஜும் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் கைண்ட்லி ஒரு நோட் கொடுத்துருக்காங்க. அந்த நோட் தான் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ட் நோட். அது என்ன நோட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கைண்ட்லி நோட் திஸ் த ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்லி ஃபார் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஒன்லி ஃபார் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் மேல் கேண்டிடேட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணாதீங்க. கண்டிப்பாக மேல் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து ஓப்பனிங்ஸ் இதில் வந்து போஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ வந்து நான் கண்டிப்பாக வீடியோ மேக் பண்ணுறேன். தென் இதில் வந்து ஒன்லி ஃபார் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து மென்ஷன் இருக்காங்க. ரெடி டு ஃபைண்ட் யுவர் ஸ்பாக் அப்ளை நவ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லிங்க் கொடுத்துருக்காங்க. இந்த லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, HCL டெக் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு SMT சீனியர் மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் SMT பேட்ச் வந்து என்ன பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2025 2024 2023 அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் என்னென்ன டேட்டாஸ்லாம் வந்து நம்ம கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இவங்க கேட்டிருக்க எல்லா டேட்டாஸுமே வந்து கண்டிப்பாக ரெக்கார்டான டேட்டாஸ் தான். அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து இதில் ஒரு டேட்டாஸ் கூட மிஸ் பண்ணாமல் நீங்கள் கண்டிப்பாக என்டர் பண்ணிக்கோங்க. என்னென்ன டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ கேண்டிடேட்டோட நேம் அவங்களோட நேம், தென் அதுக்கப்புறம் உங்களோட இமெயில் அட்ரஸ் வந்து கண்டிப்பாக ஒரு ப்ரொஃபஷனல் இமெயில் அட்ரஸை கொடுத்துக்கோங்க. பிகாஸ் உங்களை இமெயில் மூலிமா மட்டும்தான் கம்யூனிகேட்டே அவங்க பண்ணுவாங்க. கால் பண்ணி யாரும் எந்த ஹெச்ஆருமே கம்யூனிகேட் பண்ண மாட்டாங்க. இன்கேஸ் நீங்கள் வந்து ஸோ இன்டர்வியூ ப்ராசஸ் அடுத்த ரவுண்டு போக போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரவுண்ட் ரெஸ்யூம் ஷார்ட் லிஸ்ட் ஆகிறதுக்கு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஸோ இமெயில் மூலிமா தான் கம்யூனிகேட்டே பண்ணுவாங்க. தென் அதுக்கப்புறம் கீழே கான்டாக்ட் நம்பர் கேட்டிருக்காங்க.
தென் 10th பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த போஸ்ட்லேயே என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 10th 12th யூஜி அதுக்கப்புறம் பிஜி இது இருக்குது இல்லையா. ஸோ இந்த கேண்டிடேட்ஸ் வந்து 10th 12th யூஜி பிஜி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 60% மேலே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதனால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. தென் அண்டர் கிராஜுவேட் டிகிரி நேம் இன்கேஸ் நீங்கள் வந்து யூஜியில் ஸோ பிஇ முடிச்சிருக்கலாம் இல்லை பிடெக் முடிச்சிருக்கலாம், எது இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் எம்பிஏ வந்து எந்த இன்ஸ்டியூட்டில் நீங்கள் பண்ணீங்க, எம்பிஏ உங்களோட இன்ஸ்டியூட் நேம் என்ன அப்படின்னு சொல்லி உங்கள் காலேஜ் நேம் என்னன்னு கேட்டிருக்காங்க. தென் எம்பிஏவோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபினான்ஸா இல்லை பேங்கிங் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதில் எந்த செக்டரோ நீங்கள் வந்து அதை கொடுத்துக்கோங்க. தென் எம்பிஏ பாசிங் இயர் இதில் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா 2023 2024 2025 மட்டும்தான் இதில் வந்து கொடுத்துருந்தாங்க. ஜெண்டர் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க ஒன்லி ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும் தான் இவங்க வந்து ஹையர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் கண்டிப்பாக நீங்கள் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் மட்டும் கொடுத்துக்கோங்க. இன்கேஸ் மேல் கேண்டிடேட்ஸும் நீங்கள் வந்து கொடுக்கலாம், இருந்தாலும் அதில் வந்து அவங்க ஃபில்டர் பண்ணி சார்ட் அவுட் பண்ணிடுவாங்க. தென் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இன் மந்த் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நீங்கள் கொடுங்க, அப்படி இல்லைனா நில் ஆர் ஃப்ரெஷர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கோங்க. தென் லாஸ்ட் ட்ரான் சிடிசி இப்போ லாஸ்ட்டாக நீங்கள் எவ்வளோ சேலரி வாங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்ஸ்க்கு ஓகே, ஃப்ரெஷர்ஸ்க்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக நில்லுன்னு கொடுத்துக்கோங்க, இல்லை வந்து ஃப்ரெஷர்னு வந்து என்டர் பண்ணிக்கோங்க. தென் அப்ளைடு ஏரியா ஃபார் த HCL Tech டியூரிங் கேம்பஸ் ஹைரிங் ப்ராசஸ். இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து HCL Techக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இன்கேஸ் அப்ளை பண்ணிருந்தீங்க அப்படின்னா எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லைனா நோ கொடுத்துட்டு ஃபைனலாக உங்களோட ஃபார்ம்ஸ் ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டேட்டாஸ்லாம் கரெக்டாக கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனல் ஒரு தடவை ஃபார்ம்ஸ் வந்து நீங்கள் செக் பண்ணிட்டு ஃபைனலாக நீங்கள் வந்து சப்மிட் கொடுத்துக்கோங்க. கேஸ் ஆக்சுவலி சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்துருக்க டேட்டாஸ்லாம் வந்து ஒரிஜினலாக இல்லை அப்படின்னு அவங்க கண்டிப்பாக செக் பண்ணுவாங்க. இந்த ஜாப் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கீழே ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி உங்களோட 1-to-1 ஸ்லாட்ஸில் வந்து புக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இருக்க டவுட்ஸ் அண்ட் குவரிஸாக இருக்கட்டும், இல்லை இந்த ஜாப்பை பற்றி இந்த ரோலோட ஜாப்பை பற்றி டிஸ்கிரிப்ஷனாக இருக்கட்டும், ஸோ அதனாலுமே கண்டிப்பாக நீங்கள் இந்த டவுட்ஸ் எல்லாத்தையும் கண்டிப்பாக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. தென் ரெஸ்யூம்ஸுமே கீழே கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் உங்கள் ப்ரொஃபைல் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களை அடுத்தடுத்த ரவுண்ட்ஸ்க்கு இன்டர்வியூ ரவுண்ட்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக அவங்க வந்து ஃபர்தராக மூவ் பண்ணுவாங்க. தென் அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ கைஸ்.